திருச்சியில் ஆவின் பால் விநியோகம் செய்யும் வாடகை வாகன ஓட்டுநர்களோடு அதிகாரிகள் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டதால் தற்காலிகமாக போராட்டம் வாபஸ் பெறப்பட்டது. திருச்சி மாவட்டம் கொட்டப்பட்டு பகுதியில் உள்ள ஆவின் நிறுவனத்திலிருந்து கரூர், பெரம்பலூர், அரியலூர் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட முகவர்களுக்கு தினமும் 1,20,000 லிட்டர் பால் பாக்கெட் விநியோகம் செய்யப்படுகிறது. இந்த பால் பாக்கெட்டுகள் ஒப்பந்த அடிப்படையில் 42 சரக்கு வேன் மூலமாக முகவர்களுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. கடந்த ஓராண்டாக சரக்கு வாகனங்களுக்கு தர வேண்டிய வாடகை தொகையில் 2 மாதம் ஆவின் நிர்வாகம் நிலுவையில் வைத்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நிலுவையில் உள்ள வாடகையை தரக்கோரி கொட்டப்பட்டு பகுதியில் உள்ள ஆவின் நிறுவனத்தின் முன்பாக பால் வாகன ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக திருச்சி, கரூர், அரியலூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு ஆவின் பால் விநியோகம் செய்வதில் சிக்கல் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து பால் வாகன உரிமையாளர்களோடு ஆவின் நிர்வாகத்தினர் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டதால் வேலைநிறுத்த போராட்டமானது தற்காலிகமாக வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது. வாடகை 4 மாதம் தராதனால 4 பில்லு இன்னும் அப்படியே நிற்கிது. அதனால் ஒரு 4 தடவை போராடி தான் இந்த நம்ம பில்லு வாங்க வேண்டியதாக இருக்குது. அதனால் இந்த தடவை வண்டியெல்லாம் நிறுத்தி நாங்கள் எங்கள் எதிர்ப்பை காட்டியிருக்கோம். எந்த வண்டியும் நம்ம உள்ளே போகல. பில்லு ஆனால் தான் நம்ம எடுத்துகிட்டு போவோம்னு சொல்லி நிற்கிறோம் எல்லாமே.